ஹாய் மக்களே, வணக்கம். வட்டிக்கு கடன் வாங்காதீங்க. வட்டிக்கு கடன் வாங்கினா வட்டியை கட்டி மீண்டு வர முடியாது. ஒன்ஸ் வட்டிக்கு கடன் வாங்கினா வட்டியோட நம்மளோட லைஃப் டோட்டலாக போயிடும். வட்டிக்கு வட்டி கட்ட முடியாமல் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. நம்ம அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கடைசியில் என்ன சொல்கிறது, சுயமரியாதையை இழந்து ரொம்ப ரொம்ப கேவலப்படணும். வட்டிக்கு கடன் வாங்கினா கேவலப்பட்டு என்ன சொல்கிறதுனா, ஏன்டா நம்ம வாழ்கிறோம், நம்மலாம் செத்து போயிடணும், நம்ம உயிரோடே இருக்கக்கூடாது, அந்த ரேஞ்சில் தான் நம்ம மைண்ட் செட் அந்த நேரத்துக்கு போகும். 4 பேர் அவமானப்படுத்தும் போது என்ன பண்ணுவோம், நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதையும் மீறி வாழணும்னு சொல்லி நம்ம நினச்சாலும் அந்த அவமானத்தை நினச்சி நினச்சி நம்மளால் வெளியிலே வரவே முடியாது அதிலேருந்து. அதனால் வட்டிக்கு கடன் வாங்காதீங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு 5-10 கைமாத்துக்கு வாங்கிக்கோங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாரோ அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம போய் சொந்தக்காரங்கக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. ஒரு சொந்தக்காரங்கிட்ட கடன் வாங்கினா ஒன்று பொறாமைப்பட்டு தருவாங்க, ஃபஸ்ட் ரீசன். 2வது ஏன் தரணும் அப்படின்னு சொல்லி தரவே மாட்டாங்க. நம்ம கேட்டால் கூட நெக்ஸ்ட்டு நம்மளை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படியே கேட்டாலும் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ கறக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்மகிட்டேருந்து பிடுங்கிடுவாங்க. பிடுங்கவும் செஞ்சுடுவாங்க, நம்மளை அசிங்கமும் படுத்திடுவாங்க சொந்தக்காரங்க. என்கிட்ட கடன் வாங்கியிருக்கா, வட்டி தர மாட்டிக்கா அப்படின்னு சொல்லியே நம்மளை அசிங்கமும் படுத்திடுவாங்க. நம்மளுக்கு அது அடுத்தவங்க கூட ஒரு தடவை தான் அவமானப்படுத்துவோம். ஒரு டைம் 2 டைம் காசு கொடுக்கணுண்டியும். சொந்தக்காரங்கிட்ட கடன் வாங்கினீங்க, காசு கொடுத்தா பிறகும் அவமானப்படுத்துவாங்க, காசு கொடுக்கும்போது அவமானப்படுத்துவாங்க. இன்ட்ரெஸ்ட்டில் 1% கூட குறைக்க மாட்டாங்க. கரெக்டாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்குவாங்க. எல்லாமே நம்ம கொடுத்துருவோம், எல்லாமே அசலும் கொடுத்துருவோம், இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருவோம், எல்லாம் கொடுத்து முடிச்சுருவோம். கடைசியில் நமக்கு மிஞ்சினது அவமானம் மட்டும்தான் மிஞ்சும் சொந்தக்காரங்கிட்ட கடன் வாங்கினா. மேக்ஸிமம் கடன் வாங்குறதே தவிர்த்துக்கோங்க. எங்கேயுமே கடன் வாங்காதீங்க. ஒன்ஸ் கடன் வாங்கிட்டா நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவனுக்கு அடிமை தான். வருஷம் ஃபுல்லாக அடிமையாக தான் இருக்கணும். அவன் என்ன சொன்னாலும் பதிலுக்கு நம்ம சரின்னு தான் போயாகணும். எதிர்த்து பேச முடியாது. நம்மளோட சுயமரியாதை போயிடும். இந்த மாதிரி தான். அதனால் கடன் வாங்குறத மேக்ஸிமம் தடுத்துக்கோங்க. நானும் ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் வீடு வாங்கும்போது என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் போய் கடன் வாங்கியிருந்தேன். ஒரு 2 lakhs வரைக்கும். என் சொந்தக்காரங்கிட்டையும் கடன் வாங்கியிருந்தேன். ஃப்ரெண்டும் கடைசியில் அசிங்கப்படுத்திட்டு வீட்டையே எழுதி வாங்கிட்டு போயிட்டா. சொந்தக்காரங்க இருக்கிற சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் சொல்லி என்கிட்ட கடன் வாங்கிட்டு தரமாட்டிக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டாங்க. நம்மளால் ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட அவங்க யார் வீட்டுக்குமே போக முடியாத அளவுக்கும், நம்ம ஊர்லேயே நம்ம நிம்மதியாக தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கும் அசிங்கப்படுத்திட்டாங்க சொந்தக்காரங்க. அதனால் சொந்தக்காரங்கிட்ட வாங்காதீங்க. இப்போ வரைக்கும் அந்த சொந்தக்காரங்க இருக்க தான் செய்தாங்க. நான் கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக வெளியில் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமும் திரும்பியும் அவங்களால நம்மளோட பேச முடியல, நம்ம அவங்களோட பேச முடியல. எப்படி நம்ம மறக்க முடியும் அவங்க படுத்தின அசிங்கத்தெல்லாம்? அந்த மைண்ட் செட்டில் நம்ம சொந்தமே கடைசியில் விட்டு போயிடுச்சு. அதுக்கு நம்ம வாங்காமே இருந்திருக்கலாம். ஆரம்பத்துலேருந்து வாங்காமல் ஏன்னா அவங்க என்ன ரீசன்னா, அவங்களோட பொறாமையோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி காசு கொடுத்துட்டு நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க. ஏன்னா நம்ம அசிங்கப்படுத்தினா இவளால் லைஃப்பில் எந்திரிக்க முடியாது, நெக்ஸ்ட்டு இவள் லைஃப்பில் அப்படியே அடிபட்டு போயிடுவா, நம்மளுக்கு அடிமையாகவே இருப்பாள் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க சொந்தக்காரங்க. ஃப்ரெண்டு நம்மகிட்ட எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு என்கிட்ட எவ்வளோ பிடுங்க முடியுமோ அந்த வட்டி இந்த வட்டின்னு சொல்லி அப்படியோ வட்டி நினச்சே பார்க்க முடியாதுல்லவங்க. அந்த மாதிரி வட்டி, 10 பைசா வட்டி 1 lakhக்கு. ப்ளஸ்ஸு இன்றைக்கி 50,000 கொடுத்தா 4 நாள் கழித்து அந்த 50,000 நம்ம ரிட்டன் தரணும். அவளுக்கு அந்த 10 பைசா வட்டியை 1ஆந்தேதியே கொடுத்துடணும். இன்கேஸ் 1ஆந்தேதி நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த 4 நாளோ 5 நாளோ நம்ம கேப் எடுப்போம் பார்த்திங்களா, 5ஆந்தேதி 6ஆந்தேதி, அந்த 5ஆந்தேதி 6ஆந்தேதிக்குள்ளே நம்ம அதுக்கு ஒரு அமௌண்ட் வட்டி 1000 2000 வட்டி வரும். சரி, ஓகே, இந்த வட்டியை கட்டுறதுக்கு அவட்ட இன்னொரு 10,000 அவட்டே தான் கடன் வாங்கணும். வட்டியை கட்டுறதுக்கு கூட 10,000 கடன் வாங்கிட்டு அந்த கடனை எனக்கு சேலரி ஒரு 5ஆந்தேதி 7ஆந்தேதி கிடைக்கணும் வைங்களேன். அந்த 5ஆந்தேதி 7ஆந்தேதிக்கு நான் ரிட்டன் அந்த கடனை கொடுக்க போகும்போது அப்போ சேலரி வந்ததும் கொடுக்குறேன்னு சொன்னால்
முடியாது எனக்கு ஒன்றாந்தேதியே வேணும்னு கேட்டு அவள்கிட்டே ஒன்றாந்தேதி கடன் வாங்க வைப்பா. எப்படின்னா அந்த வட்டி என்னவோ அந்த வட்டிக்கு ஈக்குவல் பண்ணி கடன் வாங்கிடுவேன். 20,000னா 20,000 வாங்கிடுவேன். வாங்கிட்டு அந்த 20,000த்துக்கு ஒரு நாளைக்கு 1000 2 நாளைக்கு 2000 3 நாளைக்கு 3000 அப்போ 7 நாள் தள்ளுதா, 7 நாளோ 6 நாளோ தள்ளும். அந்த 6 நாள் நான் சேலரி வந்து எடுத்து கொடுக்க முடியும். அந்த 6 நாளைக்கு 6,000 5,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுவேன். 20,000த்துலேருந்து 25,000. அப்போ எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு